scream like a Hellcat. Hi students, welcome to Chennai IAS Academy. நம்மளுடைய அமுத சுரபி வகுப்புகள்ல நம்ம இன்னைக்கு துவங்குறது இலக்கியம் தலைப்புல எங்கும் இலக்கியம் எதிலும் இலக்கியம் தலைப்புல நம்ம இன்னைக்கு கம்பராமாயணம் பார்க்கறோம். சார் நீங்க வந்து ஓஎன் கவிஞரே அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்த்திருந்தோம். ஓகே, ஒரு இன்ட்ரோ வகுப்பாக நம்ம அமுத சுரபி வகுப்புகள்ல என்ன நடத்த போறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஓஎன் கவிஞரே தலைப்புல கவிஞர்களை பத்தி பார்த்திருப்போம். அது நம்ம சொல்லியிருந்தோம் சிலபஸ் ஆர்டர்ல வாரம் சொல்லியிருந்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் பாரதியார், அடுத்து பாரதிதாசன் அப்படி சொல்லியிருந்தோம். இங்கேயும் அப்படிதான் வரணும் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஆனா திருக்குறள் ஃபர்ஸ்ட் இருக்குது. திருக்குறள் உங்களுக்கே தெரியும் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமா ஆல்ரெடி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம திருக்குறள் வீடியோ போடுறோம். ஆனா அதுக்கு முன்னாடி கம்பராமாயணம் ரொம்ப முக்கியமான, திருக்குறளே தான் ரொம்ப முக்கியமானது. ஆனா அதை தாண்டி ரொம்ப முக்கியமா அதிகமா கேள்வி கேட்கக்கூடிய பகுதிகளை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, அதுல ஒரு தலைப்பாக நம்ம கம்பராமாயணம் ஸ்டார்ட் பண்றோம். எப்பவுமே தமிழ் கேட்கக்கூடிய 100 கேள்விகள்ல ஒரு 3 இருந்து 5 கொஸ்டின் கம்பராமாயணத்துக்கு வந்துருது. மேக்ஸிமம் 5 வந்துருது, மினிமம் 2 3 வந்துருது. ஓகேங்களா? அதே மாதிரி யூனிட் 8லயும் கம்பராமாயணம் வருது இலக்கியத்தில் இருக்கிறதுனால. ஓகேங்களா? இது ஒரு பாத்தீங்கன்னா இதிகாச வகைகளை சேர்ந்த ஒரு கம்பராமாயணம், ஆதி காவியம். ஓகேவா? வடமொழியில் எழுதப்பட்ட வான்மீகியோடைய ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்டது, தமிழில் எழுதப்பட்டது கம்பராமாயணம். சரிங்களா? ஃபுல் டீடைல் பார்க்க போறோம். நான் எப்பவும் சொன்னதுதான், ஓஎன் கவிஞர் தலைப்புல வந்து கவிஞர்களை பத்தி சொன்னதுதான். இதோடைய பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபிளெட்ஜா எடுத்துட்டு போம். ஓகே, எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக எல்லா விஷயமும் டோட்டலா புதிய புக்கு, பழைய புக்கு, ப்ரீவியஸ் கேட்கப்பட்ட வினாக்கள் எல்லா விஷயத்தையும் இந்த மொத்த பிடிஎஃப்ல நம்ம கொடுத்துருவோம். ஒரே பிடிஎஃப்ல 26 27 பேஜஸ் இருக்குது. இதை படிச்சிட்டீங்கனாலே கம்பராமாயணம் ஃபுல்லா படிச்ச மாதிரி ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, அந்த அளவுக்கு ஃபுல் ஃபிளெட்ஜ் அதை எடுத்துட்டோம். ஓகே, இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி அடுத்து நம்மளுடைய வீடியோஸ் இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோவும் போயிட்டு இருக்குது, அதையும் நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் என்ன பண்றேன்னா தனியா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, அமுத சுரபி வகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள எல்லா வகுப்புகளும் இருக்கும். நீங்க தேடி போய் படிக்கணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து நீங்க படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, தலைப்பு கம்பராமாயணத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஆசிரியர் பெயர் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சதுதான், பெயர்ல இருக்குது என்னது? கம்பர். ஓகேவா? அப்ப என்னது? கம்பர் தான் இதை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ கம்பராமாயணம், அப்போ ஆசிரியர் வந்து கம்பர். அது ஈஸி தான், எல்லாரும் தெரிஞ்சது, அது ஒரு தேவைதான் அது. அப்புறம் கம்பருடைய பர்சனல் டீட்டெயில் பார்க்கிறோம். ஓகேங்களா? கம்பருடைய பர்சனல் டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய மகன் பெயர் அம்பிகாபதி. சரிங்க, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு சார். ஆமா, அம்பிகாபதி, அமராவதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, இங்க என்ன சொல்ற? அம்பிகாபதி அவருடைய மகன் பெயர். அவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு பாருங்க. அதாவது சொல்லுவாங்க கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி கம்பனுடைய மகனும் கவி பாட்டிருக்கான். ஓகேவா? அதான் அவர் நூல் எழுதியிருக்காரு. அதுதான் அம்பிகாபதி கோவை. இந்த கோவை அப்படின்னு வந்தாலே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 96 சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணுதான் வந்து இந்த கோவை சொல்லுவாங்க. அதுல அம்பிகாபதி கோவை எழுதியது யாரு கேட்டாங்கன்னா இவர் கம்பருடைய மகன் அம்பிகாபதி. மகள் பெயர் காவேரி. ஓகேங்களா? ரைட். அது இவருடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அந்த டைம்ல யாரு வந்து சோழ மன்னனா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா 2ஆம் குலோத்துங்க சோழன் காலம். ஓகேங்களா? 12ஆம் நூற்றாண்டு 2ஆம் தமிழ்நாட்டுல சோழ மன்னர் 2ஆம் குலோத்துங்க சோழன் ஆட்சியில் இருந்தாரு. ஓகே, அடுத்து பாருங்க இவர் எந்த ஊர் அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை அருகே தேரெழுந்தூர். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நான் இப்ப எழுதி போடுறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தேரெழுந்தூர். ஓகே, இவர் யாரிடம் அமைச்சராக பணியாற்றினார்? ரொம்ப முக்கியமானது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே கேட்டிருக்காங்க. 3ஆம் குலோத்துங்கனின் அமைச்சராக பணியாற்றினார். சமகாலத்தவர், அந்த காலத்துல வந்து 2ஆம் குலோத்துங்கன் இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய அமைச்சராக பணியாற்றி இருக்கார். சரி, ஆனா இவர்கிட்ட அமைச்சரா வேலை பார்த்தாரு. ஆனா கம்பராமாயணத்தை எழுதுவதற்காக இந்த அமைச்சர் இவரை ஆதரிக்கவில்லை. ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோல பார்த்திருந்தோம். நம்மளுடைய அந்த சீராபுராணம் எழுதிய உமரப்புலவரை ஆதரித்த வள்ளல்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பார்த்திருந்தோம். அதே மாதிரி இங்கேயும் கம்பரை ஆதரித்த வள்ளல். ஆதரிப்பா என்ன பண்ணுவாங்க? அவருக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா உதவியும் பண்ணுவாங்க. பினான்சியலா, இடம், நூல்கள் எல்லா விஷயத்தையும் கொடுப்பாங்க. ஓகே, அப்ப சடையப்ப வள்ளல், திருவெண்ணை நல்லூர். ஓகே, இவர் தான் வந்து இவருக்கு ஆதரிச்சாரு. அதனால இவரை போற்றும் விதமாக இப்ப நம்மளெல்லாம் ஒருத்தர் ஆதரிச்சானா அவருக்கு ஏதாவது பண்ணுவோமோ, அதே மாதிரி கம்பர் தான் எழுதிய 1000 பாடலுக்கு இருக்கிறதே கம்பராமாயணம் தமிழிலே மிகப்பெரிய நூல் அப்படின்னு சொல்றாங்க. அவர் நிறைய பாடல் எழுதியிருக்காரு. அதுல 1000 நூல்களுள் ஓகே 1000 பாடல்கள்ல ஒரு பாடல் வீதம் சடையப்ப வள்ளலை புகழ்ந்து பாடியுள்ளார். ஓகே, ஃபர்ஸ்ட் பாடல், அடுத்து 1001வது பாடல் அப்படி சொல்லிட்டு 1000 பாடலுக்கு ஒரு பாடலாக சடையப்ப வள்ளலை அவருடைய நன்றியை இப்படி ஆற்றிருக்கார். எப்படி பாருங்க மனுஷன். அடுத்து கம்பருடைய சமகாலத்து வர்க்கம் யாரெல்லாம்? ஓகே, ஜெயங்கொண்டர். யாரு? கலிங்கத்தில் ஜெயங்கொண்டர்
மேற்கொண்டார். அடுத்து ஒட்டக்கூத்தர் ரொம்ப முக்கியமானவர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப ராமாயணத்துல 6 காண்டங்கள் இருக்கும். அதுல 7வது காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா எழுதுனது யாருன்னா ஒட்டக்கூத்தர். அடுத்து புகழேந்தி புலவர். ஓகே, இவங்க எல்லாம் சமகாலத்தை சேர்ந்தவர்கள். அடுத்து கம்பருடைய சமாதி எங்க இருக்கு அப்படின்னா நட்டராசன் கோட்டையில இருக்குது. ஓகே, அடுத்து இந்த இதே கம்பருடைய சிறப்பு பெயர்கள் பார்க்கணும். ஓகே, நம்ம ராமாயணம் தான் பார்க்கிறோம், ஆனாலும் அது கீழே கம்பரை பத்தி பார்த்துட்டு அப்படி ராமாயண நூலை பத்தி பார்க்கலாம். ஓகே, கம்பருடைய சிறப்பு பெயர்கள் பாருங்க, எவ்வளவு சிறப்பு பெயர் இருக்கு பாருங்க. கவி பேரரசர், கவி அரசு கேள்விப்பட்டிருப்போம். கவி பேரரசர் யாரு? நம்மளுடைய கம்பர். அடுத்து கவி கோமான், அடுத்து பாருங்க கம்ப நாட்டுடைய வள்ளல். ஓகே, கம்ப நாடன், கம்ப நாட்டாழ்வான். அடுத்து பாருங்க கவி சக்கரவர்த்தி, ரொம்ப சூப்பரான பெயர்ப்பா கவி சக்கரவர்த்தி. இதே கவி சக்கரவர்த்தி பெயர் வேற புலவர்கள் அழைக்கப்படுவார்கள், ஆனா கம்பர் அழைக்கப்படுகிறார். கம்பருக்கு கவி சக்கரவர்த்தி என்னும் சிறப்பு பெயரை கொடுத்தது யாருன்னா நாதமுனிகள், நாதமுனிவர்கள். அடுத்து சந்தவேந்தர். ஏன் சார் சந்தவேந்தர் அப்படின்னா இந்த கம்ப ராமாயணத்தை சந்த நயத்துல எழுதியிருப்பார். ஓகே, கம்பரா பின்னாட்கள்ல வரும். ஓகே, பின்னாடி வருது சந்த நயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்த நயத்துல எழுதுறதுனால கம்பருடைய பெயர் என்ன? சந்தவேந்தர். புரியுதா? அதை கனெக்டிவிட்டி தெரிஞ்சுக்கணும். ஓகே, சந்தவேந்தர். அடுத்து தமிழரின் கவிதா மண்டலத்தை ஆண்டவன். பாருங்க, தமிழ்நாட்டுடைய கவிதா மண்டலம். இந்த கவிதா மண்டலம் பேரை கேட்டவுடனே ஒரு ஞாபகம் வரணும். பாரதிதாசன்ல நம்ம ஒண்ணு இனிமேல் தான் நீங்க வீடியோ வரும். ஓகே, பாரதிதாசன் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாரதிதாசன் எழுதிய, அதாவது அவர் பாடிய ஒரு பாடலை பாரதியார் முன்னாடி பாடியிருப்பாரு. அத பாரதியார் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தன்னுடைய கவிதா மண்டலத்துக்கு, பாரதியுடைய கவிதா மண்டலத்துக்கு இந்த நூலை எழுதியிருப்பார். ஓகேங்களா? அந்த மாதிரி கவிதா மண்டலம் அப்படின்னா அந்த மண்டலம் ஃபுல்லா கவிதை வாசிப்பார். அவர்தான் தமிழருடைய கவிதா மண்டலத்தை ஆண்டவன். ஆண்டவரை யார் தான்? நம்மளுடைய கம்பராமன். கம்பருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஓகேங்களா? கவி பேரரசு, கவி கோமான், கம்ப நாடுடைய வள்ளல், கம்ப நாடான், கம்ப நாடாழ்வான், கவி சக்கரவர்த்தி, சந்தவேந்தர், தமிழரின் கவிதா மண்டலத்தை ஆண்டவன். இது கம்பருடைய சிறப்பு பெயர்கள். அடுத்து பாருங்க அவர் எழுதிய நூல்கள் என்னதான் இருக்கு பாருங்க. எக்கச்சக்க கம்பராமாயணம் மட்டும் தான் நமக்கு தெரியும், ஆனா வேற வேற நூல்கள் இருக்குது. சடகோபர் அந்தாதி. ஓகே, அந்தாதி நூல். ஓகே, இதுவும் சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணு. நம்மாழ்வாரை பற்றியது. ஆழ்வார்கள் 12 பேர் இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் நம்மாழ்வார் இருக்காரு, அவரை பற்றியது. அடுத்து ஏர் எழுபது திருக்கை வழக்கம். இந்த 2 நூலும் ரொம்ப முக்கியம். ஏன் சார் முக்கியம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 நூலும் உழவர்களின் சிறப்பை கூறுகிறது. தமிழ்நாட்டுடைய உழவர்களின் சிறப்பை கூறுவது. இதுதான் ஏர் எழுபது திருக்கை வழக்கம். அடுத்து சிறை எழுபது சரஸ்வதி அந்தாதி. யாரை பற்றியது? கலைமகளை போற்றி பாடியது. ஓகேவா? அப்போ சடகோபர் அந்தாதி, ஏர் எழுபது, சிறை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் கம்பராமாயணம் தவிர்த்து மேலும் 5 நூல்களை எழுதியுள்ளார். ஓகேங்களா? இது இவருடைய சிறப்பு. அடுத்ததாக கம்பராமாயணத்தோடைய சிறப்பு பெயர். அடுத்து பாருங்க, நம்ம கம்பராமாயணத்துக்கு வேற என்ன பெயர்கள் தான் இருக்குது. அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ராமாவதாரம். இது என்ன சார் ராமாவதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பராமாயணம் சார் நமக்கு தெரியும் என்ன ராமாவதாரம் அப்படின்னா, ஆக்சுவலா கம்பர் தான் இயற்றிய கம்பராமாயணத்தை ஸ்ரீரங்கம், ஓகே, அங்கதான் என்ன பண்ணிருப்பாருன்னா அரங்கேற்றி இருப்பார். ஓகே, வெளியிட்டு இருப்பாரு, அரங்கேற்றி இருப்பாரு. அப்படி அரங்கேற்றும் பொழுது அவர்தான் கம்பர் எழுதிய அந்த பாடலுக்கு தான் ராமாவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பேர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாயிரம் ஒரு குறிப்பாக கூறுகிறது. அது உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம், அது ஒரு குறிப்பாக இருக்குது. அதனால அதோடைய சிறப்பு பெயராக ராமாவதாரம் சொல்றோம். கம்ப சித்திரம். ஓகே, கம்பனுடைய ஓவியமா இருக்கிறாங்க கம்ப சித்திரம். அடுத்து பாருங்க கம்ப நாடகம், தோமரு மா கதை. ஓகே, அடுத்து மானுடம் பாடும் காவியம். அவ்வளவு பெரிய காவியம், அழகா இருக்குமா கம்பராமாயணம் படிக்கும் போது உருகிருமா, அந்த அளவுக்கு இருக்குமாமா. பாருங்க, ஒரு கதை இந்த அளவுக்கு சொல்ல முடியுமா, அந்த அளவுக்கு இருக்குது. மானுடம், மானுடம் மனித குலம் எல்லாருமே மானுடம் பாடும் காவியம். இயற்கை பரிணாமம். ஓகே, இந்த நூலுக்கு இயற்கை பரிணாமம் சொல்லிட்டு பெயர் வச்சது யாருன்னா திருவிக்க, அவர் தான் பெயர் வச்சிருப்பாரு. அடுத்து தமிழர் கவித்துவத்தின் பேரெல்லை. தமிழருடைய கவித்துவத்துடைய பெரிய எல்லை, பேரெல்லை. அடுத்து பாருங்க, முற்கால காப்பியங்களை எல்லாம் தமிழகம் மறக்க செய்து தன்னிடத்திலேயே தமிழர் உள்ளத்தை தேக்கி வாய்த்த புகழுடையது கம்பராமாயணம். அதாவது எவ்வளவு காப்பி இருக்குது இதுக்கு முன்னாடி. ஓகே, சிலப்பதிகாரம் இருக்குது, மணிமேகலை இருக்குது, 5 காப்பியங்கள், 5 காப்பியங்கள் இருக்குது. ஆனா எல்லா இலக்கியத்தையும் தூர தள்ளிட்டு கம்பராமாயணத்தை மட்டும் படிக்கலாம்ங்கிற அளவுக்கு தமிழர்கள் மாத்தி விட்டாமா. அதுதான் சொல்றாங்க, மறக்கடிக்கிற அளவுக்கு இந்த கம்பராமாயணம் இருக்கு. அந்த அழகா இருக்கும். ஓகேடா, ரைட். இது அதோட சிறப்பெயர்கள் எல்லாமே முக்கியம், படிச்சுக்கோங்கப்பா. இது ஒரு சில விஷயம் நமக்கு ஈஸியா இருக்கும். கம்ப சித்திரம், கம்ப நாடகம், ராமாவதாரம், இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி போட்டுறலாம். ஆனா வித்தியாசம் இருக்கு பாருங்க. மானுடம் பாடும் காவியம், இயற்கை பரிணாமம். பின்னாட்கள்ல திருவிக்காவே நிறைய நூலுக்கு பேர் வச்சிருவார். பெரிய புராணத்துக்கு வேற இயற்கை பரிணாமம், இயற்கை அன்பு, இந்த மாதிரி நிறைய இயற்கை சொல்லிட்டு நிறைய நூலுக்கு பேர் வச்சிருக்காரு. ஓகேங்களா? அப்போ இயற்கை பரிணாமம்னா யாருக்கு? நம்மளுடைய கம்பராமாயணத்துக்கு. மானுடம் பாடும் காவியம், இதெல்லாம் ஞாபகம், இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா.
ஓகே, அதனால தான் நான் அழுத்தி சொல்றேன். அடுத்து கம்பரை பற்றிய நம்ம என்ன சொல்றாங்க, ஒரு பெருமைகள், அவரை சொல்லக்கூடிய பெருமைகள் சொல்றாங்க பாருங்க. கல்வியில் பெரியவர் கம்பர், ஓகேவா, கல்வியில மிகச்சிறந்தவர் கம்பர் அப்படின்னு சொல்லி கல்வியில் பெரியவர் கம்பர். அடுத்து பாருங்க, நான் சொன்னா இல்லையா, கம்பன் வீட்டு கட்டு தறியும் கவிப்பாடும். அந்த காலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த தறிவாங்கல்ல, காலை வச்சு அங்கி அங்கி தறிவாங்கல்ல, சேலையின் வேட்டிகள் தான் அந்த, அது கம்பன் வீட்டுல இருந்தா, அது கம்பன் வீட்டுல இருக்கிறதுனால கம்பன் வீட்டு கட்டுத்தறி கூட என்ன அது கவி பாடுமாமா. அந்த அளவுக்கு அவருடைய கவித்திறமை. அதனாலதான் நான் என்ன சொன்னேன், அவருடைய மகனும் என்ன பண்ணிருக்காரு, ஒரு கவிதை நூல்களாக ஒன்னு எழுதியிருக்காரு. ஓகே ரைட். அடுத்து என்ன சொல்றது, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். அடுத்து விருத்தம் என்னும் வெண்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம கம்ப ராமாயணம் என்ன பா வகை அப்படின்னு கேட்பாங்க, பின்னாடி இருக்குது இருந்தா எப்பயும் சொல்லிடுறேன். கம்ப ராமாயணம் என்ன பா வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா விருத்த பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, விருத்த பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல விருத்த பா என்னும் வெண்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ராமனது வரலாற்றை கூறும் நூலால் இது ராமாயணம் எனப்பட்டது. கம்பர் இயற்றிய ராமாயணம் என்பதால் இது கம்பராமாயணம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ராமனை பத்தி பேசினது இது ராமாயணம், கம்பர் இயற்றினால இது கம்பராமாயணம் ஆயிட்டு, அவ்வளவுதான். ஓகேவா. அடுத்து வருங்க, நான் சொன்ன பாத்தீங்களா, தமிழுடைய மிகப்பெரிய நூல் எதுன்னு கேட்டேன்னா கம்பராமாயணம் தான். அந்த அளவுக்கு டீட்டெயில்டா இருக்கும். ஓகே ரைட். அடுத்து கம்பர் இயற்றிய ராமாயணம், இது ரிப்பீட் வந்திருக்கு, தமிழின் மிகப்பெரிய நூல். கம்பர் தனது ராமாயணத்தை அரங்கேற்றிய இடம் அப்படின்னு கேட்கிறாங்க, ஸ்ரீரங்கம். ஓகே, திருவரங்கம். கம்பர் தன்னுடைய ராமாயணத்தை அரங்கேற்றி எங்க அரங்கேற்றிருக்காராமா, ஸ்ரீரங்கம். நான் சொன்னா கதை சொன்னா ஸ்ரீரங்கத்துலதான் தன்னுடைய ராமாயணத்தை அரங்கேற்றிருக்காரு. அப்படி அரங்கேற்றும் பொழுதுதான் கம்பராமாயணத்துக்கு ராம கதை அப்படின்னா ராமவதாரம் என்னும் பெயரை சூட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுது, சிறப்பாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கு, அந்த நூல் புரிகிறது. ஓகேங்களா. எங்க வச்சு அரங்கேற்றினார், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, ஸ்ரீரங்கத்தில் வச்சு அரங்கேற்றிருக்கார். அதை வந்து ராம கதை அப்படி ராம காதை அப்படின்னா ராமாவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாயிரம் புரிகிறது. அடுத்து ராமாயணத்தை பிரித்து எழுதுனா என்னவா சொல்றா அப்படின்னா ராம பிளஸ் அயனம் அப்படின்னு சொல்றோம். ராமாயணம் சொல்றோமா, அது ராம பிளஸ் அயனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்து பாருங்க, நூலோட அமைப்பு ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா, கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய வந்திருக்கு, மீண்டும் மீண்டும் இது வரலாம், அதனால திருப்பி சொல்றேன். ஓகேங்களா, நூலோட அமைப்பு ரொம்ப முக்கியமானது. பார்க்கலாமா. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது கம்பராமாயணங்கிறது வந்து வடமொழியில், அதாவது சமஸ்கிருதத்தில் வான்மிகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலவர் இருந்தார், ஒரு முனிவர். ஓகே, வான்மிகி என்ன பண்ணியிருந்தாருன்னா வடமொழியில் அவர் எழுதிய நூலை தழுவி எழுதப்பட்டது நம்மளுடைய கம்பராமாயணம். அதனாலதான் இந்த நூல் வந்து தழுவி எழுதப்பட்ட ஒரு நூல், தழுவல் நூல் அப்படின்னே சொல்லுவாங்க. ஓகேங்களா, பாருங்க, வான்மிகி முனிவர் வடமொழியில் சமஸ்கிருதத்தில் எழுதிய ராமாயணத்தை தழுவி எழுதி நூலாததால் இது ஒரு வழி நூலாகும். இது ஸ்டேட்மெண்ட் क्वेश्चन கேக்குறான். கம்பராமாயணம் ஒரு வழி நூல் அல்ல அப்படிங்கறதால அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா, கம்பராமாயணம் ஒரு வழி நூல் ஆகும். சரிங்களா, மறக்கூடாது. ஓகே, ஏன்னா அங்க இருக்கிறது மாத்தி எழுதப்படுது. அதுக்கு சொன்னா இயற்கை பரிணாமம் அப்படி அழைக்கப்படக்கூடிய நூல் கம்பராமாயணம். ரைட், இதெல்லாம் விட்டுருங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இதுல இருந்து ஆரம்பிக்குதுப்பா. ஓகே, ரொம்ப 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 முக்கியமானது. மொத்தம் எத்தனை காண்டங்கள், நான் திருப்பி திருப்பி சொல்றது, ஒரு நூல் தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு இருந்ததுன்னா, பெரிய நூலாக இருந்ததுன்னா அதை வந்து பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, நூல் இருக்குன்னா இப்ப நம்மளே சொல்றோம். ஓகேங்களா, இப்ப சோசியல் சயின்ஸ் புக் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல 4 பார்ட்டா இருக்கும். 10th புக் எடுத்தீங்க, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, ஓகேங்களா, அப்புறம் சிவிக்ஸ், லாஸ்ட் எக்கனாமிக்ஸ் சொல்றோமா. அப்ப பெரும் பிரிவுகள், அதுக்குள்ள ஒவ்வொரு லெசன் இருக்கும், லெசனுக்குள்ள ஒவ்வொரு டாபிக் இருக்கும். இதுதான் வந்து உட்பிரிவுகளாக இருக்குது. அதே மாதிரி நூலை அதோடைய பெரும் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க, பெரும் பிரிவு. அதுக்கப்புறம் அதோடைய உட்பிரிவு, உட்பிரிவு. புரியுதா, ஒரு பெரிய டாபிக் அதுதான் ஹிஸ்டரி. சோசியல் சயின்ஸ்ல ஒரு டாபிக் ஹிஸ்டரி, அடுத்து அதுல ஒரு லெசன் உட்பிரிவு, அதுக்குள்ள இருக்கக்கூடியதுதான் பாடல்கள். புரியுதா, ஓகேங்களா, அதுதான் இங்க சொல்றாங்க பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. காண்டங்கள் அப்படின்னா அது ஒரு பெரும் பிரிவு. ஓகேங்களா, மொத்தம் இருக்கக்கூடிய கம்பராமாயண நூல்ல மொத்தம் எத்தனை காண்டங்களாமா, 6 காண்டங்கள் பின்னாடி இருக்கும். ஓகேங்களா, பாலகாண்டம், அயோத்தியா காண்டம் இருக்கும், வரிசையா இருக்கும் சொல்றேன். ஓகே, 6 காண்டங்கள். அடுத்து படலங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா, படலம் அப்படின்னா உட்பிரிவு, அந்த பெரும் பிரிவோடைய உட்பிரிவு, அதாவது காண்டங்களுடைய உட்பிரிவு தான் படலங்கள். மொத்தம் 113 படலங்கள் உள்ளன. எத்தனை படலங்கள், 113 படலங்கள். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. ஓகேங்களா, சரி சார், முதல் படலம் எது சார், இரண்டாவது படலம் எது, அது கேட்க மாட்டாங்க. முதல்
முதல் படலம் எது, கடைசி படலம் எது, அது கேட்பாங்க. ஓகேங்களா? முதல் படலம் எது பாருங்க, ஆற்று படலம். பாருங்க, முதல் படலம் மொத்தம் 113 படலத்துல முதல் படலம் எது, ஆற்று படலம். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆற்றுல இருந்து தான் கதை ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்ப முதல் படலம் ஆற்று படலம். கடைசி படலம் இறுதி படலம் எது, விடை கொடுத்த படலம். இறுதி படத்துல என்னாச்சு, விடை கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். கம்ப ராமாயணத்துக்கு விடை கொடுத்தாச்சு. ஓகே, விடை கொடுத்து போவாங்க சொல்லுவாங்கல்ல. ஓகேங்களா? அப்போ விடை கொடுத்தாச்சு. இறுதி படலம் விடை கொடுத்த படலம். ரெண்டுமே முக்கியம். முதல் படலம் ஆத்துல இருந்து கதை ஆரம்பிக்கி, கடைசியா விடை கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அப்ப விடை கொடுத்த படலம் முடிஞ்சு போச்சா? மொத்தம் எத்தனை பாடல்கள் கேட்பாங்க சொன்னா, கம்ப ராமாயணம் ஒரு மிகப்பெரிய நூல் என்பதால் இது இருக்கக்கூடிய பாடல்கள் பாருங்க 10,569 பாடல் இருக்குது. சீரா புராணத்துல 5000 பிளஸ் பாடல்கள் இருக்கும். ஆனா இங்க எவ்வளவு இருக்கு, அதை விட டபுள் மடங்காக 10,569. 10, 5, 6, 9 ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர் வரக்கூடாது. அடுத்து நான் சொன்னது வந்துட்டு பாவகை. என்ன பாவகை, விருத்தம் என்னும் வெண்பாவிற்கு உயர் கண்பன் அப்படி சொல்லிருந்தோமா? அப்ப என்ன பாவகை, விருத்த பாவகை. ஓகேங்களா? அடுத்து இந்த கம்பராமாயண பாடல் நான் என்ன சொன்னேன், சந்தநய மிக்கவை. அதனாலதான் நம்ம கம்பர் என்ன சொல்றோம், சந்த கவி அப்படி சொன்னோமா இல்லையா? அப்போ சந்தநய மிக்கவை கம்பராமாயண பாடல்கள். அடுத்து பாருங்க, சூப்பரான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம், நம்மளால எதிர்பார்க்காத விஷயம். என்ன விஷயம், இவ்வளவு பெரிய கம்பராமாயணம் 10,569 பாடலை கொண்ட கம்பராமாயணத்தை வெறும் 15 நாள் எழுதி முடிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க. பாருங்க, 15 நாட்களில் கம்பராமாயணம் முழுவதையும் எழுதி முடித்தார் கம்பர். யோசிச்சு பாருங்க. ஓகே, நம்ம உட்கார்ந்துகிட்டு ஒரு புக்கையோ அல்லது ஒரு லெசனை படிக்க என்ன செய்யணும், பாதி பேரு ஒரு மாசம் எடுத்துக்குவான். 10th புக்கை படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் ஆக்கிடுவான். ஓகேவா? ஆனா இங்க என்ன பண்ணிருக்காரு கம்பராமாயணத்துல கம்பரு 15 நாட்கள்ல கம்பராமாயணம் முழுவதையும் 6 காண்டங்கள், 113 படலங்கள், 10,569 பாடல்களையும் 15 நாள் எழுதி முடிச்சார். அப்ப எப்பேற்பட்ட கவிஞனா இருந்திருப்பார். அதனாலதான் அவருக்கு மட்டும் பொருந்தக்கூடிய வரிகள் தான் என்னது, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும். ஓகேவா? கல்வியில் பெரியவர் கம்பர். ஏன் சொல்றாங்க, அவருக்கு மட்டும் தான் அந்த வார்த்தை பொருந்தது, வேற யாருக்குமே பொருந்தாது. ஏன்னா 15 ஆரம்பிச்சு நான் படிக்கும் போது, கம்பராமாயணத்தை படிக்கும் போது எனக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. யாருமே யோசிச்சு முடிக்க முடியாத அளவுக்கு. நம்ம ஊர்ல இருப்பாரு வாலி தான் என்ன பண்ணிருக்காரு, திரைப்பட பாடல்கள் எழுதும் போது ஓவர் நைட்ல பாடல் எழுதியிருக்காரு. ஒரு சிறந்தவர் தான். ஆனா இவ்வளவு பெரிய பாடல் 15 நாள், பெரிய விஷயம் தான்ப்பா. ஓகேவா? முடிஞ்சதா? இப்ப நூல் அமைப்பு நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அதுல நம்ம 6 காண்டங்களை பத்தி எடுத்து பார்க்க போறோம். ஓகேங்களா? அது தெளிவா பார்த்துக்கோ. நான் பிடிஎஃப் கொடுத்திருக்கேன். இது ரொம்ப முக்கியமானது, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுல இருந்தா அதிகமா கேள்வி வைக்கிறேன். 6 காண்டம், 113 படலம், 10,569 பாடல்கள், ஆற்று படலம், விடை கொடுத்த படலம், விருத்தப்பா, சந்தனமிக்கவை 15 நாள் எழுதி முடிச்சாச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த 6 காண்டங்கள் பார்க்கலாமா? பாருங்க. 6 காண்டமும் என்ன அர்த்தம் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், லாஸ்டா யுத்தம், சண்டை போட்டு முடிஞ்சு போச்சு, யுத்த காண்டம் முடிஞ்சு போச்சா? மொத்தம் 6 காண்டங்கள் தான். சார் 7வது காண்டம் இருக்கு சொன்னீங்க, இருக்குது. ஆனா இது இதோட செய்யறது தனி, நான் அப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் படிக்கும் போது எங்க ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட். ஓகே, பா அ ஆ கி சு அப்படி சொல்லிடுவாங்க. பாருங்க, பா அ ஆ கி சு யு யு, அத யுனா யுத்தம் முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்ப பாலகாண்டம் எதை பத்தி பேசுது, கம்பரோடைய நம்மளுடைய ராமருடைய குழந்தை பருவம். ராமர் குழந்தை எப்படி இருந்தாரு, ஓகே, தசரதனை பத்தி சொல்லுவாங்க. அடுத்து அயோத்திய காண்டம் அப்படின்னா ராமனுடைய திருமண வாழ்வு. ராமன் சீதையை எப்படி திருமணம் செய்தார் நமக்கு தெரியும். ஓகேவா? ஒரு வில்ல உடைச்சி என்ன பண்ணியிருந்தார், திருமணம் செஞ்சிருப்பாரு, திருமண வாழ்வு. அடுத்து ஆரண்ய காண்டம், வனவாசம். ஓகேவா? அது குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்க வனவாசம் போக சொல்லியிருப்பாங்க. 14 ஆண்கள் வனவாசம். கிட்கிந்தா காண்டம், சீதையை பிரிந்திருந்தல். ஓகே, அங்கதான் போயிட்டு வானர் குல தலைவர்கள் அனுமனை தான் மீட் பண்ணுவாங்க கிட்கிந்தார். அடுத்து சுந்தரகாண்டம், அனுமனை பத்தி பேசக்கூடியது ஃபுல்லா சுந்தரகாண்டம். யுத்த காண்டம், ராமனுக்கும் ராவணனும் மீட் பண்ணி சண்டை போடுறாங்க, அதோட கதை முடியுது. யுத்த காண்டம் முடிஞ்சதா? 6 காண்டம் இருக்குது. இதுல நமக்கு மெயினானது ஒட்டக்கூத்தரால் இயற்றப்பட்ட காண்டம் உத்திர காண்டம், 7வது காண்டம் ஆகும். ஓகே, ரொம்ப முக்கியமானது. மொத்தம் 6 காண்டங்கள் தான். ஆனா அது 7வது காண்டமாக என்ன சொல்றாங்க, உத்திர காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒட்டக்கூத்தர் எழுதியிருக்காரு. ஓகே, அது 7வது காண்டம் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ராமகாதைக்கு ஆதி காவியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்காங்க. பாருங்க, ராமகாதைக்கு ஆதி காவியம் என்றும், அக்காதையை வடமொழியில் இயற்றிய வான்மீகிக்கு ஆதி கவி என்று பெயர். ஓகே, ராமாயணத்துக்கு ஆதி காவி, அத வடமொழியில் இயற்றிய கவிஞருக்கு என்னது, வான்மீகிக்கு ஆதி கவி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் இருக்கு. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது, கம்பர் அதிகமாக பயன்படுத்திய அணி. அணினா என்னது, நம்ம நிறைய அணி எடுத்துக்கோமா. எடுத்துக்காட்டு உவமை அணி, உவமை அணி.
தற்குறிப்பேற்ற அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, எவ்வளவோ இருக்கு, பிரிது முடிதல் அணி இருக்குதா, அணிகள் 10th புக்ல இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த அணியில எதை இவர் அதிகமா எழுதிருக்காரு பாருங்க. இதெல்லாம் கேள்வி கேட்கலாம், வித்தியாசமானது, புதுசா கேள்வி கேட்கணும் ஆரம்பிச்சாங்கன்னா இதெல்லாம் கேட்கலாம். இது வரைக்கும் கேள்வி கேட்கல, அதனால கேட்பாங்க. ஓகே, தற்குறிப்பேற்ற அணி. ஒரு டாபிக் நம்ம படிக்கும் போது ஓகே இதே மாடல்ல வேற கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? என்ன பாவகைன்னு ப்ரீவியஸ் இதை கேட்டிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் என்ன அணி கேட்கலாம். மேபி என்ன செய்யலாம், இந்த வருடங்கள்ல கேட்கலாம், வித்தியாசம் வைக்கிறதுக்காக. ஓகேங்களா? அப்ப தற்குறிப்பேற்ற அணி தான் இவர் அதிகமா பயன்படுத்திய அணி. அடுத்து, தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சி கம்பருடைய படைப்பினால் உச்ச நிலை அடைந்தது. ஓகே, காப்பியம் சிறப்பதிகாரம் மணிமேகலை இருந்திருக்கு. ஆனா கம்பர் இயற்றிய காப்பியத்தினாலதான் இது மேக்சிமம் உச்சபட்ச உயரத்துக்கு அடைஞ்சதாமா. ஓகே, அடுத்து கம்பரை பற்றிய புகழுரை. ஓகே, நம்ம பாரதியாரை பற்றிய புகழுரை பார்த்திருந்தோம். ஓகேவா? ஓஎன் கவிஞரை தலைப்புல அடுத்த வீடியோல நம்ம பாரதிதாசனை பத்தி பார்ப்போம். பாரதிதாசனை பத்தியும் புகழுரை பண்ணிருக்காரு. பாரதிதாசன் மற்றவர்களை புகழ்ந்தும் கூறியிருக்காரு. ஓகே, பெரியாரை பத்தி எல்லாம் கூறியிருப்பாரு. பார்க்கலாம், அந்த வீடியோல பாருங்க. சரிங்களா? அடுத்த நாட்கள் வரும். ஓகே, அப்போ இங்க கம்பரை பற்றி யாரெல்லாம் புகழ், நம்ம எவ்வளவு பெரிய யாரு கம்பர். ஓகே, அவரை யாராவது புகழாம இருப்பாங்களா? புகழாம இருந்துருவாங்களா? ஓகே, கண்டிப்பா புகழணும். ஓகே, அப்படி என்னதான் புகழ்ந்துருக்காங்க பார்க்கலாமா? யாமறிந்த புலவர்களே கம்பனை போல், அடுத்து தொடரும். ஓகேங்களா? வள்ளுவனை போல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு யாரு? பாரதியார். ஓகே, யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் வள்ளுவனை போல் சொல்லுவாரு. ஓகேங்களா? பாரதியார் சொல்றாரு. அடுத்து பாருங்க, கம்பன் என்னொரு மாடனின், ஓகே சாரி மானிடனின் வாழ்ந்ததும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பாரதியார் சொன்னது. ஓகேங்களா? யாமறிந்த புலவரிதே கம்பனை போல் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு கம்பன் என்னொரு மானிடன் வாழ்ந்ததும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லிருக்காரு. அடுத்து பாருங்க, உலகினில் நாகரிகம் ரொம்ப முக்கியமானது. அதாவது கம்பராமாயணத்தை படிச்சுட்டு வெளிநாட்டுக்காரன் யோசிச்சு பாருங்க, நம்ம தான் உட்கார்ந்துக்கிட்டு கம்பராமாயணம் கடுப்பா இருக்காதுன்னு சொல்லுவோம். ஆனா வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் கார்டுவெல், ஓகே, அவர் கம்பராமாயணத்தை படிச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அத கவனிங்க. உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டால், வளர்த்தக்கூடிய எல்லா நாகரிகம் அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துக்காட்டுக்காக அழிந்து விட்டால், திருக்குறளும் கம்பனின் காவியமும், பாருங்க, திருக்குறளும் கம்பராமாயணம் கம்பனின் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம். உலகத்துல எந்த நாகரிகம் எவ்வளவு பெரிய நாகரிகம் அழிஞ்சிட்டாலும் திருக்குறளும் மீண்டும் கம்பனுடைய காவியம் மட்டும் இருந்தா போதும். அதை மட்டும் பத்திரமா வச்சிருங்கப்பா மகாராசா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதை மட்டும் பத்திரமா வச்சிட்டீங்கன்னா மீண்டும் அந்த நாகரிகத்தை புதுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்ப கால்டுவெல் அதை வந்து எவ்வளவு ருசிச்சு படிச்சிருப்பாரு திருக்குறளையும் நம்ம கம்பராமாயணத்திலையும். கால்டுவெல் சொன்னது சூப்பரான கொட்டேஷன். அடுத்து பாருங்க, கம்பன் தமிழுக்கு சிறகம்பம் செய்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லிருக்காரு. அறிஞர் அண்ணா சொன்னது. ஓகே, கம்பன் தமிழுக்கு சிறகம்பம் செய்கிறான். அடுத்து பாருங்க, வால்மீகியின் வடமொழி காப்பியத்தை கம்பர் அவ்வாறே மொழிபெயர்க்கவில்லை, அங்கு எப்படி எழுதியிருக்காரோ அதே மாதிரி மொழிபெயர்க்க. அதை கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதை தழுவிதான் எழுதப்பட்டது. அதுதான் பேசிக். ஓகே, அதுதான் வந்து கதை கருவா எடுத்திருக்காங்க. ஆனா அதை தழுவி வேற மாதிரி எடுத்திருக்காங்க. அதுதான் சொல்றாங்க, வான்மீகியின் வடமொழி காப்பியத்தை கம்பர் அவ்வாறே மொழிபெயர்க்கவில்லை, அதன் சிறப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆழ்வார்களின் பக்தி பாசுரங்களையும் பின்பற்றி தமிழர்களின் நாகரீக பண்பாட்டுக்கேற்ப சிற்சில மாற்றங்கள் செய்து கொண்டு இந்நூலை மொழிபெயர்த்துள்ளார். யார் சொன்னது? முனைவர் தமிழண்ணல் சொல்லியிருக்கார். அடுத்து பாருங்க, அடுத்து நிறைய இருக்குது. கம்பர் இலியாது, ஏனிது, துறக்க நீக்கம், மகாபாரதம் போன்றவற்றை வெல்லும் சிறப்புடையது என்பது மட்டுமின்றி தனக்கு முதல் நூலான வான்மீகி ராமாயணத்தை விஞ்சும் சுவையுடைய காப்பியமாகும். வேவோசு ஐயர் சொன்னது. இதே வேவோசு ஐயர் திருப்பி இன்னொன்று சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. இது வந்து மூரா அவர் சொல்லியிருக்கிறது. ஓகே, இதெல்லாம் பார்த்துச்சோன்னா PDF கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நான் முக்கியமானது சொல்லிடுறேன். அடுத்து பாரதியார் திருப்பியும் பாரதியார் சொன்ன பாருங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. பாரதியார் மேல ரெண்டு சொல்லிருக்காரு, இங்கேயும் சொல்லிருக்காரு. திருப்பி பாரதியார் சொன்னது வந்து கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவனை போல் பூமியிலே எங்கேனும் பிறந்தது இல்லை என்கிறார் பாரதியார். அடுத்து, வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவி உண்டு. ஓகே, எப்படி பாருங்க, சூப்பரா இருக்கா? வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவி உண்டு, கவிமணி சொல்லிருக்காரு. கம்பன் கவியே கவி அப்படின்னு சொல்லி மீண்டும் கவிமணி வராரு. அடுத்து பாருங்க, 96 ப்ரீவியஸ் கொஸ்டின் பா கீழே கொடுத்துருக்கேன் கீழே. ஓகே, 96 ஓசைகளை, ஓகே, அங்க 96 வண்ணங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 96 ஓசை வகைகளை கம்பர் கையாண்டுள்ளார். திருமணம் செல்வசேகவராய முதலியார் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து, கல்வியில் பெரியர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், கம்பன் நாட்டு கவிதையிற் போல் கற்றோருக்கு இதயம் கழியாதே. அடுத்து பாருங்க, விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். இது ரொம்ப முக்கியமானது, ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா?
கம்பர், திருவள்ளுவர் இவங்க ரெண்டு பேரும் தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கம்பர் எழுதிய கம்ப ராமாயணம், திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள், இந்த ரெண்டுமே தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லுவாங்க. கே ஃபார் கம்ப ராமாயணம், டி ஃபார் திருக்குறள், கே ஃபார் கம்பர், டி ஃபார் திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழுக்கு கதி. ஓகே, தமிழுக்கு கதியாவர் இருவர். ககரத்தை கம்பர் என்றும் திகரத்தை திருவள்ளுவர் என்றும் கூறுகிறார். அடுத்து பாருங்க, திருப்பியும் சந்த வேந்தர் எனப்படும் கம்பர் கம்ப ராமாயணத்தில் 460க்கும் மேற்பட்ட சந்தனயத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. 460க்கும் மேற்பட்ட சந்தனத்தை பயன்படுத்தியிருந்தார். ஒவ்வொரு 22 பாடலுக்கும் ஒரு முறை சந்தத்தை வேறுபடுத்தி, ஓகே, டிஃபரெண்டா எழுதுறதுக்காக என்ன செய்ய, ஒவ்வொரு 22 பாடலுக்கும் என்ன பண்ணிருக்காரு, வேறுபடுத்தி காட்டியிருக்காரு. 1000 பாடலுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலை ஆதரித்த சடையப்ப வள்ளலை புகழ்ந்து கூறியதார். ஒவ்வொரு 22க்கு ஒரு சந்தனயத்தை மாத்திருக்கார். அடுத்து கம்பர் ஒரே பாடலுக்காக சந்ததி மாற்றவும், ஓகே, சந்ததி மாற்றவும் செய்துள்ளார். ஓகே, காக்கும் பெருமாள் அப்படி சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் கொட்டேஷன் மாதிரி இதெல்லாம், ஓகே, புகழுரைகள். கம்பராமாயணம் பெண்ணடை உடையது என்றவர் கா சு பிள்ளை சொல்லியிருக்காரு. அடுத்து கேள்வி பகுதி, ஓகேங்களா, இதெல்லாம் கேள்வி கேட்பாங்கப்பா சார், இது கேள்வி பகுதி சொல்லிட்டு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படி சொல்லாதீங்க, இதுவும் கேட்பாங்க. ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி பகுதி ரீசன்ட் 2 தான். எப்படி கேட்கிறாங்கன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ஓகே, பாருங்க, சொல்லின் செல்வன் யாரு, அனுமர். ஓகே சார், நான் சொல்லின் செல்வர் ஒருத்தர் படிச்சிருக்கேன், அவர் இருப்பார், ராபி சேதுபதி இருப்பார். ஓகேவா? அவர் வந்து சொல்லின் செல்வர் இரு வருது. ஓகே, இவர் வந்து சொல்லின் செல்வன் இன் வருதா அனுமன். ஓகே, அனுமன் யாரும் தெரியும். ஓகே, நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம ராமாயணத்துல வந்து ராமருக்கு உதவி புரிந்திருப்பார். அடுத்து தள்ளறிய பெருநீதியோன் அப்படி சொல்லக்கூடிய யாரு, பரதன். பரதன் யாருப்பா, ராமனுடைய தம்பி. ராமனுக்கு மொத்தம் 3 தம்பிகள் இருப்பாங்க. ஓகே, பரதன், அடுத்து வந்து சுமத்திரன், அப்புறம் வந்து லட்சுமணன். ஓகேங்களா, இவங்க 3 பேரும் தம்பிகள். ராமனோட சேர்த்து மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. ஓகே, எல்லாரும் ஒற்றுமையா தான் இருப்பாங்க, யாரும் வந்து சண்டெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, பரதன் தான் ரூல் பண்ணுவாரு நாட்டை. ஆனா ரூல் பண்ணும்போது ராமனுடைய காலனியை வைத்து ரூல் பண்ணுவார். ராமன் தான் ரூல் பண்ணணும். ஓகேங்களா, ஆனா வந்து குடும்பத்தின் பிரச்சனை காரணமாக ராமன் வந்து வனவாசம் போனதுனால ராமனுடைய காலனியை வைத்து பரதன் எல்லா பொறுப்புகளையும் பார்த்துக்குவார். லட்சுமணன் பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரும் காட்டுக்கு வந்திருப்பார். ஓகேங்களா, ரைட். அடுத்து தீரா காதலன் யார் மீது, ராமன் மீது தீரா காதலன் யாருடையவன், கம்பன். ஓகே சார், குகன் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா, ராமன் மீது தீரா காதலுடையவன் குகன் அப்படி சொல்றாங்க. அடுத்து மூரிய தேர்வலன் அப்படி சொல்லிட்டு சுமத்திரனை சொல்றாங்க, ராமனுடைய தம்பி தான். அடுத்து எண்ணினும் பெரியன், ஓகே, எண்ணினும் பெரியன் அப்படி சொல்லிட்டு கும்பகர்ணன் சொல்றாங்க. கும்பகர்ணன் யாரு அப்படி வந்தா ராவணனுடைய தம்பி. பாருங்க, எதிரி. ஓகே, வில்லன் யாரு, ராவணன், ராவனுடைய தம்பி. ஓகேங்களா, ரொம்ப 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 விசுவாசியா இருப்பார். ஓகேங்களா, யார் அப்படி பண்ணா ராவணனுக்கு. ஏன்னா அவர் தான் வந்து நல்ல வந்து சாப்பாடு போட்டனால சாப்பாட்டிற்காகவே வந்து என்ன பண்ணுவார் அப்படி பாத்தீங்கன்னா அந்த கும்பகர்ணன் தெரியும். ஓகேவா, 6 மாசம் சாப்பிடுவாரு, 6 மாசம் தூங்குவாருன்னு சொல்லுவோம்ல, அந்த கும்பகர்ணன் தான் இவரும். ஓகேங்களா, ராவனுடைய தம்பி. அடுத்து கதிரோன் மைந்தன் அப்படி சொல்றாங்க யாரு, சுக்கிரவன். சுக்கிரவன் யாருன்னா வானர் குலத்துடைய தலைவன். ஓகேங்களா, அடுத்து நாயடியேன் குகன். ஓகே, சூப்பரா அறிவுறுத்துறாரு. குகன் வந்து பாத்தீங்கன்னா அந்த படகோட்டி, சரிங்களா, படகோட்டி. ஓகே, அதுல வந்து படகை தாண்டும் பொழுது வந்து குகனை வந்து ஹெல்ப் பண்ணுவார். அப்படி ஹெல்ப் பண்ணும்போது குகனை வந்து அறிவுறுத்துவாங்க. பாருங்க, உண்மையான தம்பி 3 பேர். ஆனா குகனை தன்னுடைய தம்பியை ஏத்துக்கொள்வார். பாருங்க, ஒரு படகோட்டி ஒரு வேடுவனை தம்பியை ஏத்துக்கொள்வார் நம்மளுடைய ராமர். யோசிச்சு பாருங்க. ஓகே, நாயடியேன் குகன். அடுத்து தாயினும் நல்லான் குகன், யாதினும் இனிய நண்பன் குகன். எல்லா பெருமை யாருக்கு போகுது, குகனுக்கு போகுது. அப்ப பாருங்க எந்த அளவு குகன் வந்து ராமனுக்கு அவ்வளவு பிரியப்பட்டவரா இருந்திருப்பாரு. கம்பராமாயணத்துக்கு குகனை பத்தி எழுதியிருக்காங்க. ஓகே, நாயடியேன் தாயினும் நல்லான் யாதினும் இனிய நண்பன் குகன். ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்து சீதை. சீதை ராமனிடம் கூறியது, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படின்னு சொல்லிட்டு சீதை ராமனிடம் கூறியது. அடுத்து 1000 ராமர் நின் கேள் ஆவாரோ தெரியின் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பரதனை பற்றி குகன் கூறியது. அடுத்து ராமனால், இது ரொம்ப சூப்பரான விஷயம், கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பகுதியில இதுதான்ப்பா, சரிங்களா. ராமனால் தம்பி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் யார், குகன், சுக்ரீவன், விடனன் அப்படி சொல்றாங்க, அதான் விபூஷணன் அப்படி சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த வானர். இவர் வந்து குகன் தெரியும், நம்ம படகோட்டி. சுக்கிரீவன் வந்து இந்த வானர் குல தலைவரா இருப்பாரு. இந்த விடனன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராவணன் சைடு. ஓகே, ஆக்சுவலா ராவணனுக்கு தம்பியா இருப்பாரு, ராவணனுடைய தம்பி. ஓகே, இவர் தான் அந்த கேங்கிலே, அதாவது எதிரி நாட்டுடைய கேங்கிலே நல்லவரா இருப்பார். ஓகேங்களா, இவர் வந்து இங்க வந்துட மாட்டாரு, ஆனா அங்க இருந்து சப்போர்ட் பண்ணுவார். ராமனுக்காக உதவி புரிவர் யாரு அப்படின்னா நம்மளுடைய விபூஷணன் அப்படின்னா விடனன் அப்படி சொல்றாங்க. அடுத்து ராமனுடைய மனைவி நமக்கு தெரியும், சீதை ராமனுடைய மனைவி. சீதையுடைய வேற என்ன பேர் தான் இருக்கு, சீதை
ஜானகி, மைத்திரி. இந்த 2 பேர் இருக்கு, ஜானகி, மைத்திரி என்று வேறு பெயர்கள் உண்டு. அடுத்து பாருங்க, இது ஒரு சூப்பரான ஒரு 3 விஷயம். ஓகேங்களா, இந்த 3 விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. வேற ஒரு விஷயம் தான், ஆனா ஒரு சீக்வன்ஸா கொடுத்துருக்கோம். தேவ அசுர போர் எத்தனை வருஷம் நடைபெற்றது? 18 வருஷம் நடைபெற்றது. ராமாயணத்தில் நடந்த ராமன் ராவணன் போர் 18 மாதம் நடைபெற்றது. செங்குட்டுவனின் வடநாட்டு போர் 18 நாளிகையில் நடந்தது. அவ்வளவுதான். 18 வரிசையா கொடுத்திருக்கோம். தேவ அசுர போர் 18 வருடங்கள், ராமாயண போர் 18 மாதங்கள், செங்குட்டுவனின் வடநாட்டு போர் 18 நாளிகை நடந்தது. அடுத்து ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடைபெற்ற இடம் மிதிலை. ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடைபெற்ற இடம் மிதிலை. ராமன் வனவாசம் சென்றது 14 ஆண்டுகள். ராமனுடைய வில், வில்ல உடைச்சார். அவருடைய வில் என்னது? உடைச்ச வில் கிடையாது, இது வில். அவருடைய வில்லுக்கு பேர் என்னது? கோதண்டம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ராமன் அனுமனிடம் கொடுத்து அனுப்பியது. நல்லா கவனிங்க, இது வந்து ப்ரீவியஸ் क्वेश्चन. 2 விஷயம். அதாவது ராமன் என்ன பண்றாரு? அனுமனை தூது அனுப்புறாரு. யாருக்கு தூது அனுப்புறாரு? சீதை கிட்ட. சீதை கிட்ட போயிட்டு நாங்க வந்துட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லுவதற்காக தூது அனுப்புறாரு. அப்படி தூது அனுப்பும் போது திடீர்னு அனுமன், குரங்கு வைத்திருக்கக்கூடிய அனுமன் போயிட்டு நான் ராமன் அனுப்பியவன் அப்படின்னு சொன்னா சீதை நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அதனால நம்பவும் இல்லை. அதனாலதான் ராமன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ராமன் அனுமனிடம் கொடுத்து அனுப்பியது கணையாளி. கணையாளினா அந்த காலத்துல மோதிரம். ஓகேவா? அந்த மோதிரத்தை கொடுத்து அனுப்பினார். மோதிரத்தை பார்த்தோன்னே என்ன ஆகும்? ஆஹா, இது நம்மால் கொடுத்து அனுப்புறது அப்படின்னு. நம்ம யாரு? ராமர். ராமர் கொடுத்து அனுப்பு அப்படின்னா இப்ப நீங்க ராமர் அனுப்பிய ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு அனுமனை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா, ரைட்டா? அப்ப அனுமனை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்ப பதிலுக்கு, ஓகேவா, நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சுட்டு நான் உங்களை நீங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ராமரே, நீங்க வரும் வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்வதற்காக பதிலுக்கு சீதை அனுமனிடம் ராமனுக்கு கொடுத்து அனுப்பியது சூடாமணி. ஓகே, அந்த வித்தியாசம் புரியுதா? கணையாளியை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க, யார்? ராமரை கொடுத்து அனுப்பியிருப்பாரு. ரிட்டன் வந்தது சீதை கிட்ட இருந்து சூடாமணி வந்திருக்கும். அடுத்து இலங்கையில் சீதை தங்கி இருந்த இடம் அசோகவனம். ஓகேங்களா, அதை பாத்தீங்கன்னா ராவணன் டச் பண்ணவே மாட்டாரு. அவரும் கொஞ்சம் ஓரளவுக்கு நேர்மையானவர் தான். ஓகே, சீதையுடைய அனுமதி இல்லாம டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு, அசோகவனம். அடுத்து ராமனுக்கும் சீதையிடம் தூது சென்றவர் அனுமன். இப்பதான் பார்த்தோம். அங்கதன் தூது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. ஓகேங்களா, இந்த அங்கதனுடைய தூது வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. ஓகேங்களா, அடுத்து கங்கை பகுதியில் இருந்து வேட்டுவன் தலைவன். அவர்தான் கங்கை ஆற்றை கடக்குவதற்காக ஹெல்ப் பண்ணதா யார்? குகன். அடுத்து குகனின் பறை, துடி பறை. கிஷ்கிந்தத்தை ஆண்டவன் வாலி. வாலியும் சுக்கிரவன் 2 பேரும் அண்ணன் தம்பி. 2 பேரும் ஃபைட் நடக்கும். அதுக்கு சுக்கிரவனுக்கு ஆதரவாக யாரு ஹெல்ப் பண்ணுவார்? ராமன் ஹெல்ப் பண்ணுவார். அது என்ன நடக்கக்கூடிய சின்ன கதை. ஓகேங்களா, இதுக்கு வாலிக்கு என்ன பவர் இருக்குன்னா, இப்போ வாலிக்கும் எனக்கும் ஃபைட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, வாலிக்கும் எனக்கும் ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா, வாலி என்னைய பார்த்து நான் நெஞ்சுக்கு நேரம் எதிர்த்து நின்றுட்டேன்னா என்னுடைய பாதி சக்தி யார்கிட்ட போயிருமோ? வாலிகிட்ட போயிருமோ. அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர் வாலி. அவருக்கு அந்த சக்தி இருக்கு. அதனாலதான் வாலியை மறைந்திருந்து தாக்கி அவரை கொண்டிருப்பாங்க. ஓகே, கொல்ல மாட்டாங்க, தோற்கடிச்சிருப்பாங்க. ஓகேதா, வாலி. வாலியின் தம்பி சுக்கிரவன். ஓகேதா, வாலியின் மகன் அங்கதன். ஓகே, அதான் தூது சென்றவர். அவரை பற்றி குறிப்பு வால்மீகியில இல்லை, நம்ம தான் கொடுத்திருக்கோம். சுக்கிரன் அமைச்சர் தான் அனுமன். ஓகேவா, ராவனுக்கு ராவனிடம் தூது சென்றவர் அங்கதன். அடுத்து ராவணனின் மகன். ராவணனுடைய மகன், எதிரியுடைய மன்னன் யாரு? நம்மளுடைய இந்திரஜித். ஓகே, அடுத்து தொடரால். ஓகே, எதிரி சொல்லிட்டு இருக்கேன் அப்படி சொன்னா சொல்லக்கூடாது. ஓகே, அந்த கதை தான் அவர்களுக்கும் இவர்களுக்கும் எதிரி. ஓகே, கம்ப ராமாயணம் படிச்ச மாதிரி நம்ம இன்னொரு நாட்களை கண்டிப்பா ராவண காவியம் படிப்போம். ஓகேங்களா, ரைட். தொடரால் பாருங்க. பன்னவன் லெக்குவன், காயும் வில்லனின் கதிரல் கழுதிரல் தோழினன் அப்படி சொல்லி குகன். ஓகே, தாயின் நல்லான் என்று கூறுபவன் இலக்குவன், குறிப்பிடுபவன் குகன். ஓகே, இந்த மாதிரி எல்லா விஷயமும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இதெல்லாம் பார்த்து ஒரு சில விஷயம் பார்த்தது இருக்கும். இது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாடல்கள். ஓகேவா, இது எல்லா பாடல்களும் நம்ம புது புக்குல சிலபஸ்ல கூடிய அப்படியே பாடல் அப்படியே கொடுத்துருப்போம். அதோடைய சொல் பொருள். ஓகேங்களா, அது கீழே குறிப்பு எல்லாமே கொடுத்துருப்போம். பாடல் பாலகாண்டத்து ஆற்று படத்தில் உள்ளது. ஏன்னா பாடல் வரி கொடுத்துட்டு இது என்ன பாடல் கூட கேட்டுறதா. ஓகே, வரிசையா பாடல் இருக்கும். அதோடைய சொல் பொருள் இலக்கண குறிப்பு இருக்கும். ஓகேங்களா, எல்லாமே இருக்குது, நீட்டா இருக்குது. பார்த்துக்கோங்க, இது எல்லாமே சொல் பொருள் பார்த்துக்கோங்க. நம்ம லாஸ்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்துடுறதா. சரிங்களா, ராமனை பத்தி ராமாயணத்தை பத்தி பேசிக்கா டேட்டா முடிச்சாச்சு. பாருங்க, இது நினைவு கொள்ள வேண்டியது சிம்பிளானது. ராமனுடைய குலம் சூரிய குலம். ராமனுடைய தந்தை தசரதன் தெரியும். ஓகேவா, எத்தனையோ மனைவிகள் இருப்பாங்க சொல்லுவாங்க. தாய் கோசலை, வளர்ப்பு தாய் கைகை சுமத்திரி, ஆசிரியர் விசிட்டர். ஓகே, விசிட்டர். அடுத்து நாடு கோசலம், நகரம் அயோத்தி. ஓகே, அடுத்து கம்பராமாயணத்தை பற்றிய முந்தைய ஆண்டு வினாக்கள். நான் சொன்னது எல்லாமே முந்தைய ஆண்டு வினாக்கள் வந்திருக்கும் பாருங்க.
நடத்துனது எல்லாமே வந்திருக்கும். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். முடிஞ்சு போச்சா? வந்திருந்ததா? கம்பர் எங்க அரங்கேற்றியாரு? ஓகே, ஸ்ரீரங்கம் திருவரங்கத்துல அரங்கேற்றி இருப்பார். ஓகே, நமக்கு ஒரு கொஸ்டின் வந்துடுச்சு. அடுத்து பாருங்க, ஏழமை வேடத்தில் நின்றன யோ சாரோ அப்படி சொல்லிட்டு, ஓகே, ஏ சாரோ அப்படி சொல்லிட்டு என்று இயம்பினவன் குகன். ஓகே, குகனை பத்தி சொல்லக்கூடிய பாடல் வருகிறது. அடுத்து கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன். அம்பினாலே படகு. ஓகே, அப்ப படகுன்னு வந்தாலே குகன் ஞாபகம் வந்துடும். 1000 அம்பிக்கு நாயகன் நம்மளுடைய குகன். அடுத்து மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடி வெண்பதோ அலியா அழகுடையான் என்று வர்ணித்தற்கூடியவர் யாரு? நம்ம கம்பர் தான் வர்ணித்தார். இதெல்லாம் புதிய கொஸ்டின், ஏன்னா விடை தெரியவது இருக்குது. இந்த ஆப்ஷன் இ வந்திருந்தாலே இதெல்லாம் வந்து 2020-21 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அடுத்து திருப்பி அதே கொஸ்டின் வந்திருக்குது. அடுத்து பாருங்க, கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி அப்படிதான் போடப்பட யாரு? நம்முடைய கம்பர் தான். அடுத்து ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் பாலகாண்டம் சுந்தரகாண்டம் எழுதினாரு. இது உத்தரகாண்டம். அடுத்து பாருங்க, இது சூப்பர் கொஸ்டின், கம்பரை பற்றியது. ஏறெழுபது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு, ஏன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள் கிடையாது. ஏறெழுபதை பாடியவர் கம்பர். எஸ், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் சரி, கூற்று 2 மட்டும் சரி. யாமறிந்த புலவரிதே கம்பனை போல் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பாடியது யாரு? நம்முடைய பாரதியார். ஓகே, பாரதியார் 4-5 ஸ்டேட்மெண்ட் சொல்லிருப்பாரு. கம்பன் பிறந்த நாடு சொன்னதையா பிரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. சோழ நாடு தேரெழுந்தூரில் உள்ளது. கம்பர் 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தவர். ஓகேவா? ஆனா அவர் கீழே பணி செய்யல. 3ஆம் குலோத்துங்கன் அமைச்சர் கீழே தான் பணி செஞ்சாரு. ஆனா வாழ்ந்தவர். இரண்டும் சரி. சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுவோர் யார்? அனுமன். சுந்தரன் அனுமன். பாருங்க, துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பெயர் அடியன். ஓகே, யாரு? குகன் தான். ஓகே, நாய் அடியேன் அப்படி சொல்லியிருந்தாருல, குகன் தான். ஓகே, தமிழுக்கு கதி கே ஃபார் கம்பராமாயணம், தி ஃபார் திருக்குறள், அதுதான் கொடுத்திருக்காங்க. அடுத்து கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் 2ஆம் காண்டம் ஆகும். நான் ஷார்ட்கட் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, பா ஆ ஆ கி சு யுத்தம் சொல்லிருந்தேன்னா அப்ப பாலகாண்டம் முதல் காண்டம், அயோத்திய காண்டம் 2ஆம் காண்டம். ரைட்டு தான். அயோத்திய காண்டத்தில் 13 படங்கள் உள்ளன. இது மட்டும் நம்ம ஒவ்வொரு காண்டத்துல எத்தனை படம் இருக்கிறதா படிக்க வேணாம். ஆனா இது மட்டும் ஒரே ஒன்று கேட்டிருந்தாங்க. ஓகே, அதை மட்டும் பாத்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் படிக்க வேணாம். 1, 2 சரி. அடுத்து கம்பன் சொன்ன வண்ணம் நான் சொன்னா 96 ஓசைகளை சொன்னார் கம்பர். எஸ், 96 வண்ணங்களை சொல்லியிருக்கார். ஓகே, ப்ரீவியஸ்ல வந்திருக்கு. கம்பர் 1000 பாடலுக்கு ஒரு முறை, 1000 பாடலுக்கு ஒரு முறை சடைய போடல வந்து அவர் போற்றி பாடினார். அவ்வளவுதான். ஓகே, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. அப்போ கம்ப ராமாயணத்தை பற்றி ஃபுல் டீடைலா எங்கும் இலக்கியம் எதிர் இலக்கியத்தை பார்த்துட்டோம். கடைசியா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்த்துட்டோம். இந்த இதை மட்டும் படிச்சுக்கோங்க. மேக்ஸிமமா வரக்கூடிய எல்லா கேள்வியும் இதுல கவர் ஆயிருது. ஓகேங்களா? நீங்க இன்னும் என்ன செய்யணும்? ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन இது மட்டும் கிடையாதுப்பா, நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லயும் 3-5 क्वेश्चन கேட்டிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம போடல, ஒரு மாடலுக்காக ஒரு 10 क्वेश्चन நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது ஒரு மாடலுக்காக பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन நம்ம வந்து தனியாவே நம்ம ரிலீஸ் பண்ணலாம். சரிங்களா? ரைட், முடிஞ்சது. கம்பராமாயணம் முடிஞ்சது. இப்போ லாஸ்டா கம்பராமாயணத்தை நம்ம நடத்துறது வச்சு 5 क्वेश्चन கேட்டா 5 क्वेश्चन கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கம்பரை பற்றி கேட்டலாம். ஓகேடா? கம்பருக்கு, ஓகேடா, நல்லா கவனிச்சுக்கோங்க, கம்பருக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிறப்பு பெயர்கள்ல, ஓகேடா, நல்லா கவனிச்சோம், கம்பருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பெயர்கள்ல அவர் ஒரு நயம் பாடியிருப்பார். ஓகேடா? நம்ம பாடல்கள்ல அவர் ஒரு நயம் பாடியிருப்பார். அந்த நயத்தை வச்சு அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் வரும். ஓகேடா? அது என்ன சிறப்பு பெயர் அதை சொல்லுங்க. நடத்தும் போது கூட நான் சொல்லி தான் நடத்தினேன். ஓகேடா? அந்த கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அடுத்து 2வது क्वेश्चन, கம்பர் இயற்றிய நூல்ல எந்த நூல் கலைமகளை போற்றி பாடியது? நிறைய 5 நூல் எழுதியிருப்பாரு. அதுல எந்த நூல் கலைமகளை போற்றி பாடியது? இந்த மாதிரிதான் ட்விஸ்டடா கேட்பாங்க. ஓகே, அதான் நம்ம அவுட் ஆயிருவோம். ஓகே, கம்பர் எழுதிய நூல் எது கலைமகளை போற்றி பாடியது? 2 क्वेश्चन முடிஞ்சது. அடுத்து கம்பராமாயணத்திற்கு இயற்கை பரிணாமம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சது யார்? ஓகேங்களா? அதை சொல்லுங்க. 3 क्वेश्चन முடிஞ்சது. அடுத்து ஈஸியா ஒன்று கேட்கலாம். சரிங்களா? கம்பராமாயணத்தில மொத்தம் 6 காண்டங்கள் தெரியும். 7வது காண்டம் அப்படி ஒரு காண்டம் இருக்கு. அந்த காண்டத்துடைய பெயர், அதை யார் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 4 क्वेश्चन முடிஞ்சது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. எஸ், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन வந்து கம்பருடைய புகழுரைகள் இருந்ததா? கம்பருடைய புகழுரைகள், அந்த புகழுரையில யார் வந்து, ஓகேடா, கம்பன், ஓகேடா, கம்பன் கவியே கவி அப்படின்னு சொன்னது யார்? ஓகே, கம்பனுடைய புகழுரையில கம்பன் கவியே கவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகளை புகழுரையை கூறியது யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. 5 क्वेश्चन கேட்டிருங்க, கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்க, நல்லா கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். எல்லாமே நம்ம நடத்துனதுதான், நல்லா இருந்திருக்கும். ஓகே, அடுத்ததாக நம்ம அடுத்த இலக்கியம் பார்க்கலாம். ஓகேடா? தேங்க்யூ.